உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது புடி புடி, இந்த கத்தியாலே என்ன கொன்னுடு. உன் கையாலே என்ன குத்தி கொன்னுடுப்பா. என்ன பார்த்துட்டு இருக்க? என்ன நீயே கொன்னு போட்டு, நீ என்ன கொன்னுடு. என்னத்தா ஆனாலே நான் போய் எப்படித்தா? போதும் போதும், ஏன் இப்படி பண்ண? இந்த ஊரே என்ன தப்பா பேசட்டும், ஆனா நீ எப்படி இத பண்ணப்பா? எனக்கு இப்ப கூட மேல கோவம் எல்லாம் இல்ல, கஷ்டமா தான் இருக்கு. அழகர் விஷயத்துல இருந்து அடுத்தவங்க விஷயம் வரைக்கும் என் அப்பா பண்றது மட்டும்தான் சரி, மத்த எல்லாம் தப்பு, எல்லாருமே தப்புன்னு சொல்லிட்டு இருந்தவப்பா நானு. ஏன்பா இங்க பாரு, என்ன பத்தி தப்பா சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்காக எனக்கு பிடிச்ச படிப்பை மாத்திக்கிட்ட, உனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்றதையும் மாத்திக்கிட்ட. உனக்கு பிடிக்காதுன்னு என் கனவு கூட நான் மாத்திக்கிட்டப்பா. எனக்கு உலகமே நீதானப்பா. நீ ஏன்பா இப்படி பண்ண? உன் அப்பான்னு கூப்பிட்டல, அதுக்கு என் நாக்கெல்லாம் அறுத்துக்கணும்னு தோணுதுப்பா. உனக்காக கோயில் கட்டி வச்சிருந்த என் நெஞ்ச சமட்டி எடுத்து அப்படியே அடிச்சுக்கணும் போல இருக்கு. இவ்வளவு வருஷமா அப்பா அப்பா அப்பான்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு அப்படியே என்ன ஊத்தி கொளுத்திக்கணும் போல இருக்கு. உனக்கு ஒரு மகளா நான் எந்த விஷயத்துல குறை வச்சேன்? வலிக்குது தெரியுமா? புரியவே புரியாதுல உனக்குலாம். என்ன ஆதி ஒருத்த தப்பா பேசினால, நீ அவனை அடிக்காம விட்ட பாத்தியா? அப்பவே நான் யோசிச்சிருக்கணும். ஏன்னா எங்க அப்பாவா இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், அவனை கண்டம் தண்டமா வெட்டி எரிஞ்சிட்டு வந்திருப்பான். என் பொண்ணு பத்தி எனக்கு தெரியும் சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா என்ன தப்பா பேச வச்சதே நீயா இருப்பேன்னு நான் சத்தியமா கனவுல கூட யோசிக்கலப்பா. உனக்கு அழகர் மேல கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதால ஆதி மேலயும் கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக எனக்கா இப்படி ஒரு பட்டம் வாங்கி கொடுப்ப? அதுவும் உன் வாயாலே அப்படி ஒரு வார்த்தைய சொல்ல வைப்பல நீ? நீ அப்பப்போ ஒண்ணு சொல்லுவ தெரியுமா? எனக்கு சின்ன வயசுல மூளை காய்ச்சல் வந்தப்போ ஹாஸ்பிட்டலா தூக்கிட்டு ஓடுன, யாருமே காப்பாத்த முடியாதுன்னு சொல்லியும் விடாம ஓடி ஓடி என் புள்ளைய காப்பாத்தினு மார் தட்டி சொல்லுவல. இப்ப நீ என்ன எதுக்கு காப்பாத்தினு இருக்கு தெரியுமா? அன்னைக்கு என்ன சாக விட்டுருந்தேன்னு வச்சுக்கோயேன், காய்ச்சல் அந்த பொண்ணு செத்துருச்சுன்னு சொல்லிருப்பாங்க. இப்படி கலங்கத்தோட எல்லாம் நின்னு இருக்க மாட்டேன்ல நானு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் உன்கிட்ட கேட்கணும், சரியா? அந்த ஆளை கூப்பிட்டு ஆதியும் ஆண்டாளியும் தப்பா பேசுன்னு சொன்னப்போ ஒரு செகண்ட் கூட உன் மனசு உறுத்தலையா? என்னால முதல்ல இதெல்லாம் நீயா பண்ணான்னு என்னால நம்பவே முடியல. ஏன் அப்பாவா இப்படி, எனக்கு உலகமா இருந்த என் அப்பாவா இப்படின்னு கேள்வி கேட்டு எனக்கு பைத்தியமே பிடிக்குது. என்னைய மன்னிச்சிருத்தா. நான் ஏதோ புத்தி கேட்டு பண்ணிட்டேன். அழகரை பிடிக்கலன்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அவனை வேண்டான்னு சொல்லிருப்பேன்ல. அதை விட்டுட்டு உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் தான் முக்கியம்ட்டு எனக்காக அவனை ஏத்துக்கிற மாதிரி ஏன் நாடகம் போட்ட? எதுக்கு என்கிட்ட நடிச்ச? இது வரைக்கும் நீ என்னென்னமோ பண்ணிருக்கேன்னு பாட்டி அம்மான்னு எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. நான் எதையாவது நம்பினேனா? அம்மா உன் மேல தப்பு சொல்லிட்டே இருக்கோம். ஆனா
நான் யார் சொன்னதையாவது நம்புனேனா? சொல்லு, நான் யார் சொன்னதையாவது நம்புனேனா? உன்னால் தானே அம்மா கிட்ட எல்லாம் நான் சண்டை போட்டேன். அழகர் கூட, பாரதி கூட, எல்லார் கூடயும் நான் சண்டை போட்டேன் உனக்காக. ஏன்னா நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி போயிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நீ என்ன அப்பா நல்லா பண்ணிட்டப்பா. தப்புதான் மன்னிச்சிருத்தா, மன்னிச்சிரு. இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வாழ்க்கையில தடவையா உன் முகத்தை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி சொல்லாததா. உனக்கு நான் மகளா இருந்தேன்னு நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மாடி அம்மாடி, அப்படி சொல்லாததா. அதான் என்னால தாய்க்க முடியாது, என்னால தாய்க்க முடியாது. போ போ போ, உன் பொண்ணு செத்துட்டா. போ, அவளை நீ கொன்னுட்ட. ஆனாலே ஆனாலே நான் என்ன பண்ணுவேன்? தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதனால உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதி, நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் புருஷனுக்கு கிடைக்க மாட்டா. பாரதி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கும் கிடைக்க மாட்டா. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க அப்பா இந்த அளவுக்கு நடந்து பாருன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. சரி விடுங்க. ஆத்திரமும் கோவமும் அதிகமாகும் போது அது நம்ம கண்ணை தான் முதல்ல மறைக்கும். உங்க அப்பா ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டாரு. அட சுமாருங்க ஆதி. என்னதான் கோவமா இருந்தாலும் அவர் பேச சொன்னது என்ன மூணாவது மனுஷிய பத்தியா? அவர் பொண்ண பத்தி தானே. அம்மா, முடிஞ்சத பத்தி பேசாதம்மா. அதையே திரும்ப திரும்ப சொல்றதுனால அக்கா ரொம்ப கஷ்டப்படுவாமா. ஆமாம்மா, நடந்து முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருந்தா மறக்க வேண்டியதெல்லாம் மனசுல ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். விடுங்கம்மா, இத இப்படியே விட்டுறலாம். முடியலையே சாமி, பெத்த வயிறு பத்தி எரியுது. இப்படி ஒருத்தனை 10 மாசம் சுமந்து பெத்துட்டேனேன்னு என் ஈர கொலைய நடுங்குறியா? ஆண்டாளு இந்த வீட்டு கொலசாமியா. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா புள்ளையே இல்லாம கோயில் கோயிலா ஏறி இறங்கி வர வாங்கி பிறந்தவ. இன்னைக்கு அவளை போய் இப்படி பேச வச்சுட்டானே, அத நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுதியா. சரி விடுங்க பாட்டி, நடந்தது நடந்து போச்சு. இது நாமளே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தா சின்ன காயத்தை ஆற விடாம பெருசாக்குற மாதிரி ஆயிடும். விட்டுருங்க. சில காயத்துக்கு மருந்தே போடலைன்னா கூட அது தன்னால ஆறிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்ததை அழகருக்கோ பாரதிக்கோ தெரிய வேண்டாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.